கடந்த வாரம் 3/5/2024 வெள்ளிக்கிழமை இதேபோல வாக்குப்பதிவு இயந்திரம் வைத்துள்ள ஸ்ட்ராங் ரூம் அது உள்ள சிசிடிவி கேமரா இதேபோல கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இயங்கவில்லை. இதை அறிந்து நாங்கள் மாவட்ட தேர்தல் அலுவலரை நேரில் சந்தித்து மனு கொடுத்தோம். இதுபோல் அந்த கேமராக்கள் இயங்க இருக்குது, வருங்காலில் இது சரி செய்து அது அந்த ரூமுக்கு ஸ்ட்ராங் ரூமுக்கு கூடுதலாக கேமராக்களை பொருத்த வேண்டும். 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாக ஒரு மனு கொடுத்தோம். அப்போ கேட்டுக்கொண்ட மாவட்ட தேர்தல் அலுவலர் இனி முதல் இதுபோல் நிகழ்வு வராத வண்ணம் நாங்கள் அது பாதுகாத்து தனியாக இப்போ 2 லைன், ஒன்று மின்சாரமும் ஒன்று யூபிஎஸ்சிக்கும் நாங்கள் தனியாக கேமராக்களை பொறித்து உள்ளோம். இதுபோல் இந்த நிகழ்வு வராது என்று எங்களுக்கு உறுதிபட கூறினார். ஆனால் இன்று இதை காலை இதேபோல மறுபடியும் 2வது முறை இதேபோல கிட்டத்தட்ட 40 நிமிடம் வாக்குப்பதிவு இயந்திரம் வைத்துள்ள அறைக்கு அந்த கேமராக்கள் பழுதடைந்து உள்ளது. இதை மாவட்ட தேர்தல் அலுவலர் தனி கவனம் செலுத்தி இதுபோல நிகழ்வுகள் ஓட்டு வாக்களித்த பொதுமக்களுக்கும் மற்றும் மக்களுக்கும் இந்த சந்தேகம் வராத நிகழ்வில் வகையில் இது தனி கவனம் செலுத்தி இந்த கேமரா தரமான கேமராக்கள் அமைத்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் வைத்துள்ள ஸ்ட்ராங் ரூமுக்கு தக்க பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கேட்டுக்கொள்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 19ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சு இந்த ஓட்டு பதிவு இயந்திரங்கள்லாம் வச்ச உடனே அப்போவே என்ன பண்ணாங்கன்னா அப்போ ஒரு சீல் பேப்பர் ஓட்டினாங்க. ஒரு பேப்பர் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய ஓட்டு இயந்திரம்லாம் வச்சிருக்கிற பேப்பர் ஒரு 5 நாளில் பிச்சுக்கின உடனே அதை சொன்னாங்க, விட்டுட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா சொல்கிற மாரி போன வாரம் 3ஆம் தேதி திரும்ப இதுமாரி பவர் இதாகிடுச்சுன்னாங்க. இப்போ ஹை வோல்டேஜ் யூபிஎஸ்சில் இருக்கிற இது பீஸ் போயிடுச்சுன்னாங்க. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க, மின்னல் அடித்து இது போல் பீஸ் போயிடுச்சுன்றாங்க. அதாவது இது ஒரு பதட்டமாக இருக்கின்ற ஒரு வாக்குச்சாவடி இடம் இது. இந்த இடத்துல எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு கொஞ்சம் தேர்தல் அலுவலர்களுக்கு நல்லா தெரிந்திருக்கும். தெரிந்திருந்தும் இந்த அனுபவம் இல்லாத தேர்தல் அலுவலர்கள்லாம் இதில் பணியாற்றுறாங்களா என்னன்னு தெரியல. தரமற்ற முறையில் இந்த பிடபிள்யூ டெண்டர் விட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இதுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்ட்ராங் ரூமில் பூட்டு போடும்போதே பார்த்தோம். அந்த பூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிக்கும்போது கூட பாருங்கள், எதுவுமே கம்பெனி பூட்டு கிடையாது, தரமற்ற பூட்டுகள் எல்லாம் விலையை மலிவான பூட்டுகளை தான் அந்த ஸ்ட்ராங் ரூம்லேயே பூட்டினாங்க. சரி, நாங்கள் அப்போ எதுவும் கேட்கக்கூடாதுன்னு விட்டுட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிசிடிவி வச்சிருக்கிறவங்கலாம் ஒரு நல்ல நிறுவனத்துக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்கணும். கடந்த முறை சட்டமன்ற தேர்தலாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரல. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி வர்றதால இது எங்களுக்கு பெரிய சந்தேகமாக வருது. ஏன் திடீர்னு இதுமாரி வருது, இது ஒரு மழையை காரணம் காட்டி வேறு எதனா தப்பு நடக்குதான்ற மாரி ஒரு சந்தேகங்கள்லாம் தோன்றுது. இது ஏன்னா ஒரு மழை டைமில் கூட ஒரு இடியில் கூட அதை சரி பண்ண முடியாத அப்படியே இருந்தால் கூட அங்கே அதை வேலை செய்கிற ஆள் ஒரு இடி இடித்து சரி பண்ணால் அதுக்கான தக்க சாதனங்கள்லாம் அவங்க வச்சுன்னு இருக்கணும். இது ஒரு முக்கியமான இடம். ஒரு 2 நிமிஷத்தில் உடனே அதை சரி பண்ணணும். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, ஒரு சின்ன யூபிஎஸ்சில் ஒரு பீஸ் போயிடுச்சுன்னாங்க, அதுக்கு 40 நிமிஷம் ஆச்சு. அப்போ ஒரு நல்ல நிறுவனத்துக்கிட்ட இந்த இது கான்ட்ராக்டை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க உடனே 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஒன்றே தற்செயலாக சிலது நடக்கலாம். ஆனால் 1 நிமிஷத்தில் அதை ரெக்கவர் பண்ணணும். அந்த அளவுக்கு அதுக்கு நல்ல தரமான ஒரு நிறுவனத்துக்கிட்ட இந்த கான்ட்ராக்டை ஒப்படைச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த பூட்டுகள்லாம் நாங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா திறக்கும்போது பார்த்தாலே தெரியும், எல்லாம் தரமற்ற பூட்டுகள் போட்டாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒவ்வொரு நிகழ்வும் இது கொஞ்ச நாளில் இந்த 3 வாட்டி இந்தமாரி நிகழ்வு நடந்துருக்குது. 3 வாட்டி இது பிச்சுக்கிச்சுனாங்க, 2வது இந்தமாரி சொல்கிறாங்க. நாங்கள் மனு கொடுத்தோம். திருப்பி மாவட்ட ஆட்சியர் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய வேட்பாளர் பாக்கியராஜ் இவங்கெல்லாம் போய் மனு கொடுத்த உடனே நாங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கேமரா வைக்கிறோம் நாங்கள் அதெல்லாம் வச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குது. இது எங்களுக்கெல்லாம் சந்தேகத்தை எழுப்புது. எங்களுடைய கட்சி சார்ந்தவங்களுக்கு சந்தேகம் எழுப்புது. எங்களுடைய வேட்பாளர்களுக்கு எல்லாருக்குமே ஏன் இது தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி விழுப்புரத்தில் மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் சந்தேகம் நடந்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.